எல்லாருக்கும் வணக்கம். இன்று இந்த தீபாவளியை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். அதாவது தீபாவளி ஏன் கொண்டாடுகின்றோம் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும். சமண மதத்தினுடைய 24வது தீர்த்தங்காரரான மகாவீரர் அவர்கள் முக்தி அடைந்த நாள் தான் தீபாவளி என்று கொண்டாடப்படுகின்றது. அதாவது இந்த சமண மத 24வது தீர்த்தங்காரரான மகாவீரர் அவர்கள் காட்டிற்கு சென்று பல ஆண்டுகள் தவம் இயற்றி வெற்றி கண்டு மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு வந்து தன்னுடைய மக்களிடம் தான் பெற்ற அனுபவங்களை எடுத்து கூறிக்கொண்டிருந்தார். மக்களும் ஆர்வமுடன் அன்று இரவு முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய இந்த கருத்துக்களை. விடிய விடிய 4 மணி ஆயிடுச்சு, எல்லா மக்களும் தூங்கி போயிட்டாங்க. மகாவீரர் மட்டும்தான் விழிச்சிக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் மகாவீரர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மேல் உலகத்திற்கு முக்தி அடைந்து சென்று விடுகின்றார். அவர் சென்றவுடன் மக்கள் கண் விழித்து பார்க்கின்றார்கள். மகாவீரர் முக்தி அடைந்ததை உணர்ந்து கொள்கிறார்கள். அந்த நாளை கொண்டாடும் பொருட்டு தீபாவளி என்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றார்கள். அதாவது தீபாவளி என்றால் தீபங்களின் வரிசைகள் என்று பொருள். அந்த நாளை தான் அவங்க சிறப்பாக கொண்டாடினாங்க. அது பின்னாளில் பார்த்தா ஏகப்பட்ட தீபாவளிகள் வந்துவிட்டன. பல நாடுகளில் பலவிதமான தீபாவளிகளை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் இந்த தீபாவளியினுடைய ஆரம்ப கட்டம் எங்கிருந்து தோன்றியது என்றால் மகாவீரரிடமிருந்து தான் தோன்றியது என்று இந்த பதிவில் உங்களிடம் பதிய விடுகின்றேன். மிகவும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நாளில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.